வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை தனியாக இயக்கம் தொடங்கினார்ல, மொதல் நாளில் இருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? 2031 விஜய் வர்சஸ் அண்ணாமலை, இதுதான் போட்டியாக இருக்கும். திராவிட கட்சிகளுக்கு வேலையே இருக்காது, போட்டிக்கு கூட திராவிட கட்சிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு டே 1ல இருந்து நம்ம சொல்லிக்கிருக்கோம். நாம் சொன்ன மாதிரியே அச்சு அசலாக தினமலரும் சொல்லியிருக்காங்க. தனியாக இயக்கம்லாம் தொடங்கியிருக்காரு, அவருடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு வாசகர். அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க தினமலர் நிர்வாகம் அப்படின்னா, அந்துமணி பதில்கள் அப்படிங்கிற பேரில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அண்ணாமலை ரோல் மாடல். சரியா அண்ணாமலை அவருடைய அரசியலை கொண்டு போனார்னா 2031 விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி இருக்கும். திராவிட கட்சிகளின் முகவரியை தேட வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு நாம் சொன்ன மாதிரியே அச்சு அசலாக அந்துமணி பதில்களில் பதில் கிடச்சிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்த அயதுல்லா அலி கமேனி இருக்கார்ல, அவர் அமெரிக்காவுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவருடைய இறுதி சடங்கு நிகழ்வு நடக்க போகுது. அதற்கு இந்தியாவுடைய நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பங்கேற்கணும் அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் இப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோடி அவர்கள் அந்த ஃபெனரலில் பங்கேற்க மாட்டார். வேணால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதி பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரானோடையும் நெருக்கமாக இருக்குது, அமெரிக்கா கூடயும் நெருக்கமாக இருக்குது இந்தியா. அந்த வகையில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு அதிகாரி நிர்வாகி கமேனியுடைய ஃபெனரலில் பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார் ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. வழக்கு பின்னணி என்ன தெரியுமா? 3 வருடங்களுக்கு முன்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்ய வந்தபோது அவங்கள பணி செய்ய விடாமல் தடுத்ததாக செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் தான் முன்ஜாமீன் கோரி இப்போ ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு. இப்போ ஹைகோர்ட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா? முன்ஜாமீன் கோரியா 3 வருஷமாக கைது செய்யப்படாமலையா இருந்தீங்க, ஏன் 3 இயர்ஸாக அசோக்குமாரை கைது பண்ணலை அப்படின்னு கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. பேசாமல் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணாமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அசோக்குமார் நினைக்கக்கூடிய அளவுக்கு கோர்ட்டு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காங்க. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டையே உழுக்கக்கூடிய கேதன் அகர்வால், சியா கோயல் இவங்களுடைய கேஸு பரபரப்பாக பேசப்படுது. 2 பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ராஜஸ்தானில் 17 கோடி ரூபாய் கொடுத்து பேலஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேரும் மேரேஜுக்கு. இந்த சூழலில் ட்ரெக்கிங் போயிருக்காங்க 2 பேரும், கேதன் அகர்வாலும் சியா கோயலும். கொஞ்ச நேரத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் யார் பேசுகிறது? சியா கோயல். கேதன் அகர்வால் புகைப்படம் எடுக்க போகும்போது 350 அடி பள்ளத்தில் தவறி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே சியா கோயல் சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு டவுட் வருது. அடிக்கடி ட்ரெக்கிங் போகிறவர் கேதன் அகர்வால். போர் அடித்தா உடனே ட்ரெக்கிங் கிளம்பிடுவாராம். ட்ரெக்கிங்கில் அவ்வளவு பழக்கம் இருக்கக்கூடிய கேதன் அகர்வால் எப்படி தவறி கீழே விழுக முடியும்? அதுவும் புகைப்படம் எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு எப்படி கீழே விழுவார் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு டவுட் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. இறப்பில் சந்தேகம் இருக்குன்னு. இது எப்போ நடக்குது? ஜூன் 18ஆம் தேதி நடக்குது. காவல்துறை விசாரணையில் இறங்கி சிசிடிவி வீடியோக்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறாங்க. அப்போது சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிற வெயிலில் முகத்தை மூடிட்டு ஒரு கேரக்டர் அந்த பகுதியில் உலா வருது. அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தா இந்த சியா கோயலுக்கும் அந்த முகமடி போட்டிருந்தான்ல மாஸ்க்கு, அவனுக்கும் இடையே லவ் இருந்திருக்கு அப்படிங்கிறத காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சியா கோயல் கேதன் அகர்வாலை கூட்டிகிட்டு போய் தன்னுடைய லவ்வரோடு சேர்ந்து கொலை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காவல்துறை கண்டுபிடிச்சி இப்போ உள்ளே தள்ளியிருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் நாட்டையே உலுக்கியிருக்கு. நாடு முழுவதும் இப்போ இதை பற்றி பரபரப்பாக பேசுகிறாங்க. பிடிக்கலைன்னா மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி லவ்வரை கல்யாணம் பண்ணிவிட்டு போய் தொலைய வேண்டியது தானே. பிடிச்சிருக்குன்னு சொல்லி சிரித்து பேசி அந்த வீடியோலாம் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வீடியோலாம் பார்க்கும்போது இந்த லேடியா அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுவோம். அப்படி சிரித்து அந்த கேதன் அகர்வாலோட டான்ஸ் எல்லாம் ஆடுறது இப்படி பண்ணியிருக்கு. நம்ம வச்சே கழுத்து எடுத்துருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையை தான் சியா கோயல் பண்ணியிருக்கு. இப்போ காவல்துறை பிடிச்சிட்டாங்க. இது பரபரப்பாக பேசப்படுது நாடு முழுவதும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி.
ஜெய் ஹிந்த்.